ஹாய். செவ்வாழை பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க, இல்லைனா வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி வந்து வரும். இப்போ சின்ன பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு என் பசங்களே சொல்லுவாங்க. ஆனால் பழமாக சாப்பிடு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தி, பனானா ஸ்மூத்தியாக வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை, அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும். அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்கு. வறுத்த ஓட்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம். டேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் 1 கப். லாஸ்ட்டாக 1 கப் நல்ல மில்க் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் திக்கான பால் சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக வந்து ஸோ டெய்லி நம்மளால இந்த மாதிரி செஞ்சு குடிக்க முடியலனாலும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க பனானா வந்து டெய்லியுமே வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது, அதுவும் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தியை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வரும்போது அந்த மூட்டு வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்.